ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்மலாம் அந்த சிலைய வந்து எப்படி அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசும்போது, அந்த ஏரியாவுல இருக்கிற துணி துவைக்கிற வண்ணா ஒருத்தர் வந்து, "எனக்கு அடையாளம் தெரியும். நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த துணி துவைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ஈரக்கொல்லியார் அப்படின்னு இன்னொரு பேரும் அந்த காலத்துல இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, "உனக்கு எப்படிப்பா அடையாளம் தெரியும்? நீ எப்படி கண்டுபிடிப்ப?" அப்படின்னு கேட்பாங்க. அவருடைய அப்பா என்ன பண்ணுவாராம், பெருமாள் கோயிலேருந்து துணி துவைக்க எடுத்துட்டு வந்தோடனே இந்த சிலையில உள்ள துணியை மட்டும் தண்ணியில அலசி அந்த தண்ணியை அவருக்கு கொஞ்சம் கொடுத்து, தீர்த்தம் இது பெருமாளுடைய தீர்த்தம், இதை குடிப்பான்னு அவருக்கு குடிக்க வைப்பாராம். அதனால அவருக்கு அந்த தீர்த்தத்தை அவர் குடிச்சிருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும். அதனால நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கிளம்பி போய் அதே போல டெல்லியில போய் அந்த சுல்தானுக்கு முன்னால டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடினே அவரை மகிழ்விச்சிருவாங்க. அவருக்கு இவங்க டான்ஸ் ரொம்ப பிடிச்சிரும். பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அப்போ எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சிலை வேணும்னு. அவ்வளவுதானே, இந்த ரூம்ல கிடக்கும், நீங்க தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரை ரொம்ப அசால்ட்டியா சொல்லிடுவார். இவங்களும் வந்து ரூம் ஃபுல்லா தேடிட்டு அவர் சொல்லிடுவாரு, இதுல நம்ம சிலை இது இல்லை, நம்ம தேடி வந்த சிலை இது கிடையாது, இதுல எதுவுமே இல்லைன்றவாங்க. அப்படின்னா என் பொண்ணு ஒன்று வச்சிட்டு இருக்கா, அதுவாக தான் இருக்கும், வேணா அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னா அது கொடுக்கவே கொடுக்காது. அப்ப என்ன பண்ணலாம்?